குட் மார்னிங் எவ்ரி ஒன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. எந்த விதமான ஒரு வீடியோஸுமே போடல, எந்த விதமான ஒரு அப்டேட்ஸுமே கொடுக்கல. ரியலி சாரி ஃபார் தட். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபேஸ்லாம் வந்து ஸ்வெல்லிங் ஆயிருந்தது, சர்ஜரி பண்ணிட்டு வந்ததுனால. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீடியோஸ் எதுவுமே இல்லாமல் வந்து அப்படியே சும்மா இருந்தேன். பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்வெல்லிங்லாம் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அண்ட் பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேமராவை எடுத்துட்டேன். என்னன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேர் கேட்டதுனால சரி ஓகே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ ஒன்று போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுன்னு சொல்லிட்டு இழுக்காமல் வந்து டேரெக்டாக வந்து மேட்டருக்குள்ளே போய்டுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம பாடியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி ஆகணும். அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தனியாக வாங்கி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பினோமோ மூலிமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுமே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃபை தான் ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுமே. இப்போ கிராஃப் கீழே போகும்போது 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12,810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ட் டைப் பண்ணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிக்கலாம், கலர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. $1,000 டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமில் மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியல. இன்னும் சர்ஜரி என்ன சர்ஜரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக எதுவும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா baldness ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து அது வந்து ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், பிகாஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கலாம் எனக்கு. ஏன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், நிறைய பைக் ரைட்ஸ் போயிட்டுருக்கோம். அப்படின்னும் போது வந்து அதுவும் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோன்றது மேபி வந்து அதனால் கூட இருக்கலாம். அப்படின்னா வந்து என்னுடைய ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். தட் வந்து எனக்கு வந்து baldness வரதுக்கு. ஸோ baldness வந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராஃப்ட்ஸ் எடுத்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லாத இடத்துல கரெக்டாக. ஸோ வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். தெரியாதவங்களுக்கு வந்து அதை சொல்லிடுறேன் க்ளீனாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதனா வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் வந்து பெருசாக கிடையாது. பட் ஆனால் வந்து பழைய இதிலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா வந்து இது ஒரு 4 to 5 days வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஹெட்டேக் வர மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து சர்ஜரி நடந்திருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸாக வந்து அந்த விஷயம்லாம் நடக்கும். அது எல்லாருமே கேட்டது என்னென்னா வந்து எங்கே பண்ணீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து எங்கே பண்ணன்றது வந்து எனக்கும் வந்து ஷேர் பண்ணணும் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்ஸ்லாம் நல்லபடியாக வரட்டும். சப்போஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நீங்களும் வந்து அங்கே போய் எனக்கும் ரிசல்ட் வராமல் உங்களுக்கும் ரிசல்ட் வராமல் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா டைம் பீரியட் இருக்கட்டும், வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக வரட்டும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். மீன்ஸ் வாஷ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிளட் கிளாட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ சர்ஜரி பண்ணுறதுல ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பண்ணிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எவ்வளோ கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது வந்து மெயினாக சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கொஸ்டினாகவே இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,500 to 4,000 கிராஃப்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எனக்கு வந்து baldness level 4 சம்திங் என்னமோ. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பர் கிராஃப்ட் வந்து 20 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பர் கிராஃப்ட். ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 50,000 rupees ஆகிருந்தது. அண்ட் பேக்கேஜ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். வெறும் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, இதுக்கான டேப்லெட்ஸ் ஒரு 5 days வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 months வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பிஆர்பி செஷன்ஸ்னுவாங்க. ஸோ நம்மளுடைய பிளட்டில் இருக்க பிளாஸ்மாவே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அங்கே பூஸ்டப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓவராலாக சேர்த்து வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 50,000 அப்படின்ற மாதிரி வந்து செலவாச்சு. 3,500 to 4,000 கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து நான் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பிளான் பண்ணல. இது சடனாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணோடனே சும்மா போனேன், கன்சல்ட் பண்ணோடனே சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எதுவுமே வந்து யோசிக்கல நான் டக்குன்னு வந்து. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் பண்ணாமல். ஸோ
ஸோ ஓகே பண்ணிடலாம் என்ன இருக்குது. ஏன்னா வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து பூஸ்டப் ஆகும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு இதுவாக இருக்கட்டும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். ஸோ போய் பே பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3rd டேவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்ஜரி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தட் வந்து நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து குவிட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டு. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குவிட் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஐ எம் ஃபுல்லி க்ளீன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே குவிட் பண்ணிவிட்டு ஸோ வந்து வென்ட் த்ரூ சர்ஜரி. ஸோ சர்ஜரி வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் எடுத்தது. ஸோ மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சர்ஜரி நடக்கும். அது மாதிரி 2 days நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறமா செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஏரியா. நடுவில் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு பண்ணலை. பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து அங்கே ஹேர் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி தான் ரொம்ப கம்மியாகிட்டே போயிருந்தது. ஸோ வந்து அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்சிட்டி அதிகமாக வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டாக ப்ராப்பரான ஒரு லைனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த 3 fingers வச்சா வந்து கரெக்டாக நம்மளுடைய ஹேர் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து ப்ராப்பராக பக்காவாக எனக்கு தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கட்டு மாதிரி வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வந்து நம்ம அண்டர் பேடெல்லாம் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படுக்கணுமே பில்லோவில். பிகாஸ் எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனும் பின்னாடி டோனர் ஏரியாவில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால 2 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோனர் ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து ரிகவர் ஆகிடுச்சு. மீன்ஸ் நார்மலாக வந்து அந்த புண்ணெல்லாம் வந்து ஆற ஆரம்பிச்சிச்சு டோனர் ஏரியாவில், அந்த சர்ஜரி பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே. இந்த ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இச்சிங் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ஆஃப்டர் வந்து ஒரு 4 days 5 daysக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th day எனக்கு. நான் இப்போ வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு 10th day. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வாஷ் எடுக்க போகிறேன். ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாஷ் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ரவுண்டாக ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ 5 days வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணணும். இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்அப் போய்கிட்டு இருக்கணும். ஒரு 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எந்த விதமான ஒரு வெயிட் லிஃப்டிங்கோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ வந்து ஒரு டயட்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர் பண்ணி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ரொம்பவே கேர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம எதுலேயுமே வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். இது பண்ணாததுனால தான் எனக்கு ரிசல்ட் வரலன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து 100% பண்ணிடணும் அதுக்கு. ஸோ வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ மார்னிங்கில் ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து எடுக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து டைம் டு டைம் அந்த 5 days ஃபாலோ பண்ணுறோமா. 5 days வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் கில்லர், அலர்ஜி டேப்லெட்ஸ் நம்மளுக்கு எந்த விதமான அலர்ஜியும் வரக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிடும். ஸோ 9th day வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ நேற்று போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் கிளாட் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நேற்று விட்டமின் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 months கண்டினியூ பண்ணணும். விட்டமின் சி, அதுக்கப்புறமா வந்து விட்டமின் பி நினைக்கிறேன், இஃப் நாட் ராங். ஸோ 2 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 4 months கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் பிஆர்பி செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து மெனாக்சிடல்னு சொல்லிட்டு ஒன்று இது கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ப்ரொசீஜரு. எனக்கு தெரிஞ்சு பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெயினாக இருக்கும், அது மாதிரிலாம் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் பெயின் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ப ஆகிடும். இந்த ஏரியா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ப ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பெயினுமே ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் லாக்டவுன் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லாக்டவுன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட் கர்ஃப்யூ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே வந்து க்ளோஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரைடு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கனால வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து அந்தளவுக்கு வந்து என்னால் ரைடு போக முடியாது. பட் நெக்ஸ்ட் ரைடுக்கான பிளானிங் வந்து ஹெவியாக போய்கிட்டுருக்கு, நெக்ஸ்ட் லெவலில் போய்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக பிளானிங் எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு 8 மணி நேரம் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு ரைடுக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எவ்ரிதிங் கோஸ் வெல். நான் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மந்த் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறையவே பிளானிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 days நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீக்கமாக இருந்ததுனால வந்து நான் வந்து vlog பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன். மேபி இன்னும் வந்து ஒரு 1 or 2 days வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ரெகுலர் லைஃப்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவேன். ஜஸ்ட் என்னன்னா நான் ஸ்டார்டிங் ஒரு 14 days வந்து ரொம்பவே வந்து ஒரு டீப் கேர் எடுக்கணும். எங்கேயும் வெளியே போகக்கூடாது வெயிலில். ஸோ அதே மாதிரி வந்து அழுக்கு டஸ்ட் பட விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டீப் கேர் எடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா vlogs எதுவுமே வரல. பட் ஆனால் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக vlogs வரும். அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி வந்து வீடியோஸ் வருமா அப்படின்னா மேபி வந்து ஃப்யூச்சரில் ஆஃப்டர் 1 year அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபுல்லாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ போட்டால் போடுவேன். அப்படின்னா வந்து நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து
நான் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். மீன்ஸ் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய vlogsல வந்து எப்படி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குன்றதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸு. சப்போஸ் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து பயப்படாதீங்க. கொஞ்சம் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக தான் இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக பண்ணலாம். as usual just eat, sleep, ride and repeat that again. I see people in the next video. Till that's any of you. சரி, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அது சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுங்கள். பீஸ், பை.